தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நாம இந்த பதிவில் தோட்டத்தோட பராமரிப்பு வேலைகளை குறைக்கிறதுக்காகவும் தோட்டத்துக்கு வர பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காகவும் சூப்பரான 5 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கார்டனை பராமரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே இலகுவான விடயமாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா இந்த வீடியோக்குள்ளே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் சிம்பிளை கிளிக் பண்ணுறது மூலமாக நாம் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 1, சோக் பீஸ். வெண்கட்டின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த பிளாக் போர்டில் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ரோஜா செடி, தக்காளி செடி வளர்க்கக்கூடியலாம் நிறைய ஃபங்கஸ் அட்டாக் வரும். ரோஜா செடியில் கருப்பு கருப்பு புள்ளி மாதிரி வரும். இது தக்காளி செடி என்ன அதில் ஒயிட் கலர் லைன்ஸ் மாதிரி வரும். இந்த ஃபங்கஸ் அட்டாக் வந்தாலே அந்த இலையெல்லாம் ரொம்ப பழுதாகி அந்த செடியும் அடியிலிருந்து காய தொடங்கி செடியே முழுமையாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஃபங்கஸ் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ஃபங்கிசைட் அப்படி கெமிக்கல் ப்ரொடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட ரொம்ப இலகுவான ட்ரிக் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சோக் பீஸ். இந்த சோக் பீஸை அந்த தாவரத்தோட வேருக்கு பக்கத்தில் ஒரு குழி தோண்டி புதைச்சி விடுங்க. இப்படி நீங்கள் செய்கிறதால உங்களோட செடிக்கு ஃபங்கஸ் அட்டாக் 100% வராது. இந்த சோக் பீஸ் அந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும். ட்ரிக் நம்பர் 2, அதாவது இரும்பு ஆணி. தாவரத்தோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு மூலகம் எதுன்னு பார்த்தோம்னா அது இரும்பு. இந்த இரும்பு சத்து மண்ணில் குறையக்குள்ள தாவரத்துக்கு அயன் டெஃபிஷியன்சி வரும். அயன் டெஃபிஷியன்சி நீக்கிறதுக்கும் சிலேட்டட் அயன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்படி ப்ரொடக்ட்ஸ்லாம் கெமிக்கலாக வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லா இடத்தையும் அவைலபிளாக இல்லை. ஆனால் இந்த அயன் டெஃபிஷியன்சியை நீக்கிறதுக்கு ரொம்ப இலகுவான ஒரு ட்ரிக் இருக்கு. உங்களோட செடிகளுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் சரி, அது இன்னும் வரலை என்றாலும் சரி, ஒரு இரும்பு ஆணியை ஏற்கனவே சோக் பீஸ் புதைச்ச மாதிரி அந்த வேருக்கு பக்கத்தில் புதைச்சி விடுங்க. நீங்கள் புதைக்கிற ஆணி புது ஆணியாக இல்லாமல் கொஞ்சம் துருப்பிடிச்ச ஆணியாக புதைச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தாவரத்துக்கு. அதோட இரும்பு ஆணியை புதைக்கக்குள்ள அந்த கூர்ப்பகுதி மண்ணுக்கு கீழே போகிற மாதிரியும் அந்த தலைப்பகுதி மேலே இருக்கிற மாதிரி புதைச்சிங்கன்னா சம்டைம்ஸ் மண்ணை கிண்டி விடக்குள்ள உங்களோட கையில் அந்த இரும்பு ஆணி குத்தாமல் இருக்கும். இதுவும் 100% ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 3, மரக்கட்டைகள், இலைகள் இதெல்லாம் எரிச்ச சாம்பல். சாம்பல் ஒரு ஃபர்டிலைசராக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சாம்பலை வச்சு ஒரு தாவரத்துக்கு தேவையான 2 ட்ரிக்ஸ் பண்ணலாம். கோடை காலம் வந்தாலே இந்த வெள்ளைப்பூச்சி தாவரத்துக்கு நிறைய வரும். அந்த வெள்ளைப்பூச்சிக்கு கால்கள் கிடையாது, அது எறும்பு மூலமாக தான் அந்த தாவரத்துக்கு வரும். அப்போ இந்த எறும்புகளை தாவரத்துக்கு வராமாக்கணும்னா அந்த வெள்ளைப்பூச்சியும் வரவே வராது. நீங்கள் தாவரத்தை நிலத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தாவரத்தை சுற்றி தாவரத்தை அடி தண்டு பகுதியை சுற்றி மண்ணுக்கு மேலே ஒரு வட்டமாக சாம்பலை தூவி விடுங்க. இது தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தொட்டியை சுற்றி அந்த சாம்பலை தூவி விடுங்க வட்டமாக. இந்த சாம்பல் வளையம் எப்பயுமே அழியாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பல் வளையத்தை தாண்டி எந்த ஒரு எறும்புமே உங்களோட தொட்டிக்கு வராது. சாம்பலை வச்சு செய்யக்கூடிய 2வது ட்ரிக் எதுன்னு பார்த்தோம்னா சாம்பல் மிகச்சிறந்த ஃபங்கிசைட். நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணக்குள்ளே ஒரு கைப்பிடி சாம்பல் சேர்த்திங்கன்னா அந்த செடிக்கு ஃபங்கஸ் அட்டாக் வாரது குறையும். அதோட தண்டு அழுகுதல், வேர் அழுகுதல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அந்த செடிக்கு வராமல் இருக்கும். இதுவும் 100% ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 4, மல்ச்சிங். மூடாக்குன்னு சொல்லுவாங்க, மூடுபடைன்னு சொல்லுவாங்க. இந்த மூடாக்கு கோடை காலத்தில் உங்களோட செடிகளை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட், அது விளக்குறதுக்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றிய மேலதிகமான விளக்கம் வேணுமெண்டா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோ போடுறேன். மூடாக்கண்டம்னா அந்த மண் லேயரை வேறொரு ஏதாவது ஒரு படை வச்சு கவர் பண்ணுறது. அது இலைகுலைகளாக இருக்கலாம், இந்த மரத்துண்டுகளாக இருக்கலாம், வேறு கொம்போஸ்டாக இருக்கலாம், பொலித்தீன் கூட யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சேதன பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா அது தாவரத்துக்கு மூடாக்கோட சேர்த்து சத்துக்களையும் வளர்க்கும். பார்க்குறது பொலித்தீனால் கவர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு மூடாக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த தென்னந்தும்புகள், இலைச்சருகுகள் தான். அதால் மூடாக்கும் கிடைக்கும், தாவரத்துக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மூடாக்கோட கான்செப்ட். அதாவது மூடாக்கண்டா தாவரத்தோட இந்த வேர்ப்பகுதியை சுற்றி இருக்கிற மண்ணை ஆவியாக விடாமல் தடுத்து அந்த தாவரத்துக்கு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதால் மண்ணில் ஈரழிப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கும் நீரூற்ற வேலை குறையும். அதோட கோடை வெயிலோட தாக்கத்திலிருந்து தாவரங்கள் பாதுகாக்கப்படும்.
உங்களோட தோட்டத்தில் சேர்ற காய்ந்த இலைகள் மட்டுமே இந்த மூடாக்குக்கு போதுமானது. அந்த தொட்டிக்கு மேலே அந்த காய்ந்த இலைகளை அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டு விட்டிங்கனாலே போதும். குறிப்பிட்ட காலத்தில் அது கொம்போஸ்டாகவும் மாறும். அதால் தாவரத்துக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இந்த சம்மரில் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ட்ரிக் நம்பர் 5, டெட் ஹெட்டிங். அதாவது பூக்கள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது வாடினதுக்கு அப்புறமா அந்த செடியிலேருந்து அந்த பூவை காம்போட பறித்து விடுறது. ஒரு சில செடிகளை பார்த்தோம்னா அந்த செடிகளில் பூக்கள் வாடினதுக்கு அப்புறமும் செடியில் அப்படி இருக்கும். அதாவது அது ஒரு விதையை உருவாக்குறதுக்காக. அப்படி பூ வாடினதுக்கு அப்புறமா நாம் அதை பறித்து விடுறதால அந்த தாவரத்துக்கு விதையை உருவாக்குறதுக்கான வேலை குறையுது. அந்த வேலை குறையிறதால அந்த விதையை உருவாக்குறதுக்கான சக்தியும் அந்த தாவரத்துக்கு குறையுது. இதால் அடுத்த பூக்களை விரைவாகவே அந்த தாவரம் கொடுக்கும், அதிகப்படியான பூக்களையும் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ட்ரிக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விளைச்சலை உங்களோட தோட்டத்தில் காணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.